பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. ஒருமித்து இந்த காலவெளியில் ஆண்டவரை நோக்கி பார்க்க, தேவனை நோக்கி கூப்பிட தந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. இந்த காலவெளியிலும் 127ஆம் சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கிறேன். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற அநேக தம்பதிகள் பெற்றோர் உண்டு. தேவன் ஒரு குழந்தை பாக்கியத்தை தானமாய் கொடுத்தால் ஒழிய குழந்தைகள் தேவனால் வருகிற சுதந்திரம் ஆரோக்கியம் இல்லாமல் அல்ல, வசதி இல்லாமல் அல்ல, மருத்துவ உபகரணங்கள் இல்லாமல் அல்ல. ஆனால் எத்தனையோ தம்பதிகள் இந்த நாட்களில் பிள்ளையற்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் தருகிற ஒரு சுதந்திரம்தான். அதன் அடுத்த பகுதி என்ன சொல்லுது தெரியுமா? கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். தேவனிடத்திலிருந்து ஒரு பலனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அதுவும் பிள்ளை என்கிற சுதந்திரமாகிய பலனை ஒரு தேவ பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், தேவனிடத்தில் நாம் எதையாவது கொடுத்திருக்கணும். ஹல்லேலூயா. பலன் என்பது நாம் பிரதிபலன். தேவனிடத்தில் பிரியமாய் நடக்கும்போது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஆமென்றும் ஆமென் என்று செவி கொடுக்கும்போது, அவருடைய சுபாவங்களின்படி பெருமையற்றவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய், சகிக்கிறவர்களாய், தேவ அன்பினால் ஏவப்பட்டு தேவ வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளையா, அப்போதானே பலன் வருகிறது. எதை செய்து பலனை எதிர்பார்க்கிறோம்? எதை கொடுத்து தேவனிடத்திலிருந்து பலனை நாம் எதிர்பார்க்க வேண்டும்? தேவன் ஹல்லேலூயா விரும்பி நம்முடைய உள்ளத்தை, அல்லேலூயா, மகனே மகளே, உடைய இருதயத்தை எனக்கு பணத்தை கொடுத்து தேவனிடத்திலிருந்து பலனை எதிர்பார்க்க இயலாதே. குழந்தை செல்வம் என்கிற ஒரு பலன், தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள ஆண்டவரிடத்தில் நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாம். குழந்தை இல்லாமல் கண்ணீரோடு செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் இந்த வார்த்தை இருதயத்தில் பதித்து கொள்ளுங்கள். பிள்ளை தேவனால் வருகிற ஒரு பலன். தேவனுக்கு நம்முடைய உள்ளத்தை கொடுப்போம், நம்முடைய வாழ்க்கையை சமர்ப்பிப்போம், அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்வோம். கர்த்தர் அதற்கு பலனாக பிள்ளைகளை தரட்டும். தேவன் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்வாரா? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? செபிக்கலாம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் பிள்ளைகளுக்காய், தலைமுறைகளுக்காய் செபித்து கொண்டிருக்கிற எத்தனையோ தெய்வ பிள்ளைகள் உண்டு. இந்த வார்த்தை நீர் தருகிற சுதந்திரமாகிய அந்த பிள்ளை செல்வத்தை ஆண்டவரே நீர் தருகிற பலன் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு ஆண்டவரே தங்களை அர்ப்பணித்து தங்களுடைய உள்ளத்தை முழுவதுமாய் தெய்வ சித்தத்துக்கு அர்ப்பணித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் நீர் பலன் கொடுக்கிறீர். உமக்கென்று பிரியமாய் நடக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு நீர் பலன் கொடுக்கிறீர். உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நடக்கிற, தாழ்மையோடு நடக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு நீர் பலனை கொடுக்கிறீர். தயவாய் இன்றைக்கு என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தன்னை முழுவதும் உமக்கு அர்ப்பணித்து பிரியமாய் நடந்து அந்த பிள்ளை செல்வம் என்கிற பலனை பெற்றுக்கொள்ள இரக்கம் செய்வீராக. தடைகளை மாற்றுவீராக, குறைவுகளை நிறைவாக்குவீராக. சரீர குறைபாடுகள் இருக்குமானாலும் அவைகள் மேலும் வல்லமை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளை செல்வத்தை பிள்ளையாகி அந்த பலனை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.